ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்களத் திருப்பாவை 24ஆம் பாசுரம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையின் பாமாலை எவ்வளவு பாவனமானது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 24ஆம் பாசுரமானது மங்களத்துக்குனே ஏற்பட்டது. மங்களாசாசன பாசுரம் என்று கொண்டாடப்படும் பாசுரமாய் அமைந்தது. ஆண்டாள் கோஷ்டியினர் கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று அவனுடைய பள்ளி அறையிலே அவனை திருப்பள்ளி எழுப்பினார்கள். அவனுடைய மங்களமான கட்டாட்சம் கிடைத்தால் சாபங்கள் அனைத்தும் ஒழியும் என்று 22ஆம் பாசுரத்திலே கூறினார்கள். இந்த எம்பெருமானானவன் மங்களமயமான சிம்ஹாசனத்திலே எழுந்தருளி இருந்து தங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, பெண்களுக்காக எம்பெருமான் 4 நடை நடந்து சிம்ஹாசனத்தை நோக்கி சென்றானாம். இதை பார்த்தவுடனே பெரியாழ்வார் காண்பித்துக் கொடுத்த ரீதியிலே அவருடைய பெண் பிள்ளை போற்றி பாட ஆரம்பித்தாள். மங்களாசாசனம் செய்ய ஆரம்பித்தாள். அப்பேற்பட்ட போற்றி என்பதே இந்த பாசுரத்தினுடைய மங்கள சொல் பல தடவை வருகிறது. முதலில் எப்படி போற்றி பாடுகிறாள்? அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று திரிவிக்ரமாவதாரத்திலே இந்த சராச்சரம் முழுவதையும் தன்னுடையது என்று முத்திரையிட்டு சொன்ன வரலாறை பாடி மங்களாசாசனம் செய்கிறாள். சராச்சரம் அச்சீகர சரண பங்கஜேனாங்கிதம் என்று சுவாமி தேசிகனும் கூறுவார். அடுத்தபடியாக சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று சத்ருவனுடைய தேசத்துக்கே சென்று அவனை வென்ற ராமாவதார வீர வரலாறை பாடி மங்களாசாசனம் செய்கிறாள். மூன்றாவதாக பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று பாடுகிறாள். 2 மாதம் கண்ணனாகிற குழந்தைக்கு அப்பொழுது ஒரு சகடத்தை அவன் உதைத்தான். உதைத்தானா உடைத்தானா? சகடம் உடைந்து கலங்க வென்றன என்று பாடுவார் சுவாமி தேசிகன். வென்றான் அந்த சகடாசுரனை. அதற்கு மங்களாசாசனம் போற்றி என்று பாடினாள் ஆண்டாள். அதற்கு மேலே கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி என்று பாடுகிறாள். வத்சாசுரன் என்றவனை கொண்டு கபித்தாசுரனை மாய்த்தான் எம்பெருமான். 2 அசுரர்களை ஒரே இலக்கில் தாக்கி முடித்து விட்டான். அப்பேற்பட்ட பராக்கிரமம் அவனுக்கு. அதற்கு போற்றி என்று பாடினாள். மேலே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்துக்கு போற்றி. அது என்ன குணம்? அதுதான் எம்பெருமானுடைய சௌலபியமாகிற குணம், எளிமையாகிற குணம். குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி என்று பாடினாள். இந்திரன் மகா மழையை பொழிந்த பொழுது ஆயர்கள் எல்லோரும் பயந்து விட்டனர். அப்பொழுது எம்பெருமான் கல்லெடுத்து கல்மாரி காத்தான். அவனுடைய சிறு விரலால் அந்த கோவர்தன மலையை தூக்கி 7 நாட்கள் காப்பாத்தினான். அது முடிந்த பிறகு கோபர்கள் எல்லோரும் கண்ணனுக்கு வந்து நன்றி சொன்னார்களாம். கிருஷ்ணா, நீ இல்லைன்னா எங்களை யாரு காப்பாத்திருப்பா என்று கேட்க கண்ணன் பதிலளித்தான், நானா காப்பாத்தினேன்? இல்லையே, இந்த மலையல்லவோ காப்பாத்தித்து என்று சொன்னானாம். அந்த மாதிரி எளிமையாக தான் எளியன் என்பதை காண்பித்து கொண்டே பழகுபவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட குணத்துக்கு போற்றி என்று பாடினாள். அதற்கு மேலே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சொல்லி ஆயுதங்களுக்கு தலைவனாகிற சக்கரத்தாழ்வானுக்கு போற்றி பாடினாள். எம்பெருமான் இந்த ஆயுதங்களை கொண்டல்லவோ எல்லா ஆசிரித்தர்களையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஆயுதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வேல் என்பதை சொல்லி அதற்கு மங்களாசாசனம் பாடினாள். இப்பேற்பட்ட இந்த எம்பெருமான் இத்தகைய குணங்களை உடையவன், இப்பேற்பட்ட திவ்யாயுதங்களை உடையவன், இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த திருவடியை கொண்டு தங்களுக்காக சிம்ஹாசனத்துக்கு நோக்கி வருகிறானே என்று உருகி உருகி மங்களாசாசனம் செய்தாள் ஆண்டாள் இப்பாசுரத்தில். என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கு என்று பிரார்த்தித்தாள். எப்பொழுதும் எம்பெருமான் திருவடிக்கு மங்களாசாசனம் பாடுவதே நம்மளுடைய நோக்காக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நோக்கை நாம் கொண்டோமானால் உலகத்திலே மிகவும் பிரசித்தி அடையும் எம்பெருமானுடைய திருநாமமும் அவருடைய வைபவமும் அதை பாடக்கூடியவர்களும் எல்லாருக்கும் பிரசித்தி கிடைக்கும். ஸ்தோத்தவ்யத்துவம் திசதி என்று ஸ்ரீஸ்துதியிலே சாதிப்பார் சுவாமி தேசிகன். யாரெல்லாம் பெருமாள் பிராட்டியை பத்தி பாடுகிறார்களோ அவர்களை இந்த உலகம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக அமையும், அப்பேற்பட்ட மங்களம் ஏற்படும் என்று சொல்லுகிறார்.
மேலே இருக்கக்கூடிய மங்களங்களை அடுத்த பாசுரத்திலே பார்க்கலாம்.